வணக்கம் மக்களே. போன எபிசோட்ல தன்னோட வாழ்நாள் முழுக்க போர் செஞ்சு மனசளவுல ரொம்ப நந்து போன பீஷ்மர் தன்னோட மரணத்தை ஏத்துக்கிட்டாரு. சிக்கண்டிய முன்னாடி நிப்பாட்டி அர்ஜுனன் செலுத்தின ஒவ்வொரு அம்புகளும் பீஷ்மரோட மரணப்படுக்கையா மாறிச்சு. இப்ப தன்னோட இறுதி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்த பீஷ்மர் கர்ணன் கிட்ட தனியா பேசினாரு. நான் இத்தனை நாள் அவங்க கிட்ட கடுமையா பேசினது எல்லாமே ஓ நல்லதுக்காக தான். குந்தியோட மூத்த மகனான உன்கிட்ட எனக்கு என்ன விரோதம் இருக்க போகுது அப்படின்னு இத்தனை நாளா தான் மனசுக்குள்ள இருந்த எல்லா விஷயத்தையும் இப்ப கர்ணன் கிட்ட பேசினாரு. கர்ணனும் இப்போ பீஷ்மர் கிட்ட முழு வீரத்தோட போர் செய்யறதுக்கு அனுமதி கேட்க அவரும் மனசால ஆசீர்வாதம் பண்ண கர்ணன் யாருன்னு இந்த யுத்தக்களம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கர்ணனும் துரியோதனனும் சேர்ந்து துரோணரை இப்போ படைத்தளபதியாவும் ஆக்குனாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோட் 31 இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க கிளவர் மினிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மகாபாரதம் இப்பதான் பார்க்க வரீங்க அப்படின்னா எபிசோட் 1ல இருந்து பாருங்க. கதை இப்போ தொடருது. கர்ணனும் துரியோதனனும் சேர்ந்து துரோணாச்சாரியரை படைத்தளபதி ஆக்குனதுக்கு அப்புறம் கௌரவர்களோட படை ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிச்சு. பாண்டவர்கள் மேல இது வரைக்கும் வச்சிருந்த அன்பால தான் பீஷ்மர் அவங்க யாரையுமே கொல்லல. ஆனா கர்ணன் அப்படி கிடையாது. பாண்டவர்கள் எல்லாரையும் நாசம் செய்ய போறான் அப்படின்னும் துரோணரால அமைக்கப்பட போற வியூகமோ யாராலையும் பிளக்க முடியாதபடிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப துரோணர் துரியோதனன் கிட்ட வந்து சொன்னாரு, துரியோதனா இல்ல சேனாதிபதி ஆக்கினதுக்குரிய பையனை நீ பெறணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ என்ன விரும்புறியோ நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல இப்போ துரியோதனன் ரொம்ப வணக்கத்தோட தர்மபுத்திரனை நீங்க உயிரோட பிடிச்சு கொடுத்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். துரோணர் இதை கேட்டுட்டு, அரசனே யுதிஷ்டனை கொன்னுடணும்னு கேட்காம உயிரோட பிடிச்சு தரணும்னு கேட்கிற பாத்தியா, இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதனால தர்மபுத்திரனுக்கு இந்த உலகத்துல யாருமே எதிரிகள் கிடையாது அப்படின்றது அர்த்தமாகுது. சரி சொல்லு, எதனால யுதிஷ்டனை உயிரோட பிடிச்சு தரணும்னு கேக்குற? யுத்தத்துல பாண்டவர்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாதி ராஜ்யத்தை அவங்களுக்கே தரணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டியா? சரி, என்னமோ யுதிஷ்டன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறதே இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை இது கொடுக்க போகுது அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாரு. ஆனா துரியோதனனோ, குருவே குருவே யுதிஷ்டனை கொன்னுட்டா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணல. ஏன்னா யுதிஷ்டனை நம்ம கொன்னுட்டோம்னா அதுக்கப்புறம் பாண்டவர்கள் அந்த கோபத்தோட காரணமா நம்ம எல்லாரையுமே கொன்றுவாங்க அப்படின்றதுல எனக்கு சந்தேகமே இல்ல. ஒருவேளை எல்லா பாண்டவர்களையும் அவங்களோட எல்லா பிள்ளைகளையும் நம்ம கொண்டா கூட ராஜ்யம் நமக்கு நிலைச்சு நிக்காது. ஏன்னா அப்போ கிருஷ்ணன் ரொம்ப கோபத்தோட நம்ம எல்லாரையுமே அழிச்சிருவாரு. அதனால இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் யுதிஷ்டனை உயிரோட பிடிக்கிறதே நல்லது அப்படின்ற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். அப்படி அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனை திருப்பவும் நான் சூதாட்டத்துல விளையாட வைப்பேன். சூதாட்டத்துல அவனை தோக்கடிப்பேன். அதனால அவனும் அவனை சேர்ந்தவங்களும் திரும்பவுமே காட்டுக்கு போவாங்க. அதனால என்னோட வெற்றி நிலைச்சு நிற்கும். அதனாலதான் தர்மபுத்திரன் கொல்லப்படுறத நான் விரும்பல அப்படின்னு சொன்னா. துரியோதனனோட இந்த திட்டத்தை கேட்ட துரோணாச்சாரியர் அப்படியே யோசனையில ஆழ்ந்து போயிட்டாரு. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவர் என்னென்னமோ நினைச்சாரு போத, ஆனா போய் முழுசா ஏமாந்துதான் போய் நின்னாரு. ஆனா முதல்லயே துரியோதனன் கேட்கறதையுமே நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா? அதனால அவர் இப்போ அவனை பார்த்து, துரியோதனா நான் வாக்களிச்ச மாதிரியே உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். தர்மபுத்திரனை உயிரோட பிடிச்சு தரேன். ஆனா அர்ஜுனனால யுதிஷ்டன் பாதுகாக்கப்படாம இருந்தா மட்டும்தான் அவனை உயிரோட பிடிக்க முடியும். அதனால எப்படியாவது அர்ஜுனனை யுதிஷ்டன் பக்கம் இல்லாம பாத்துக்கங்க. அர்ஜுனன் தவிர யுதிஷ்டன் பக்கத்துல வேற யார் இருந்தாலும் சரி, நான் யுதிஷ்டனை உயிரோட பிடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க துரோணாச்சாரியர் கொடுத்த வாக்க மீறிடுவாரோ அப்படின்னு பயந்த துரியோதனன் துரோணர் கொடுத்த இந்த வாக்க படை முழுவதும் எல்லார்கிட்டயுமே பரப்பிட்டான். அதனால எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் பாண்டவர்களோட படைக்குமே போச்சு. இதை கேட்டு யுதிஷ்டன் ரொம்பவே மன வருத்தப்பட்டான். அவனுக்குமே தெரியும் அர்ஜுனன் தன்னை விட்டு போனா அப்படின்னா துரோணர் கண்டிப்பா தன்னை பிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி. அதனால அர்ஜுனனை பக்கத்திலே இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. அர்ஜுனனுமே அவனுக்கு ஆறுதல் கூறி அவனை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் ரெண்டு தரப்பு கிடையிலையும் இப்போ ஒரு பெரும் போர் தொடங்குச்சு. 11வது நாள் போர் தொடங்குச்சு. முன்னாடி பீஷ்மரா, இப்ப துரோணரால தாக்கப்பட்ட படை ரொம்ப சேதமடைஞ்சிச்சு. ஏதோ பாண்டவர்களோட சேனைக்குள்ள ஏதோ ஒரு கிரிவட்டம் திகழ்றது போல சுத்தி எல்லாரையுமே வீழ்த்திக்கிட்டு இருந்தாரு துரோணாச்சாரியர். திருஷ்டத்யும்னனையும் அவனை சேர்ந்தவங்களையும் அம்பு மழையால அவர் தாக்கிக்கிட்டு இருந்தாரு. துரோணர் ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி நாலா திசையிலையும் பாண்டவர்களோட சைன்யத்துக்குள்ள புகுந்து எல்லாரையுமே வீழ்த்திக்கிட்டு இருந்தாரு. தனக்கு வயசாயிருச்சு அப்படின்றதெல்லாம் மறந்து ஏதோ இளமை திரும்புதுன்ற மாதிரி எல்லாரையும் சுத்தி அடிச்சாருங்க. பீமன், அர்ஜுனன், சாத்தியகி, துருபதனோட மகன் காசிராஜன் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து துரோணரை எதிர்த்தாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தின எல்லா பானங்களுமே துரோணரோட போர் திறமைக்கு முன்னாடி பயனில்லாம தான் போச்சு. அம்பு மழையோட ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்த துரோணரோட விசித்திரமான யுத்தம் பாண்டவர்களோட படைய கதிக்கலங்க செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பாண்டவர்களுக்கு பீஷ்மரை வீழ்த்தினது ஏதோ பெரிய விஷயமா எதுவுமே தெரியலங்க. ஏன்னா அவர் எங்க விட்டுட்டு போனாரோ அதே இடத்துல இருந்து துரோணர் எல்லாரையுமே கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னதான் பண்றது சொல்லுங்க? இப்படியா போய்கிட்டு இருக்க. சகாதேவன் சகுனி எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். நகுலன் சல்லியன் எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். துருபதன் பகதத்தனை எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அபிமன்யு கிருதவர்மாவை எதிர்த்து பயங்கரமான ஒரு யுத்தம் நடத்தினான். அன்னைக்கு ஜெயத்ரதனையுமே எதிர்த்து அபிமன்யு செஞ்ச யுத்தம் எல்லாருமே ஆச்சரிய
ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. பீமனுக்கும் சல்லியனுக்கும் ஒரு கதையுத்தமே நடந்துச்சு. சல்லியனும் பெரும் வீரத்தை காமிச்சாரு. ஆனா கடைசியில பீமனை எதிர்த்து நிக்க முடியாம யுத்த களத்தை விட்டு விலகிட்டாரு. துரியோதனனுக்கு கொடுத்த வாக்குறுதியோட காரணமா யுதிஷ்டனை உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு மனசுல உறுதியோட போன துரோணர் சிக்கண்டி, உத்தமோஜ, சகதேவன், சாத்தியகி, விராடன் இவங்க எல்லாரையும் மத்த நிறைய அரசர்களையும் கலங்கடிச்சிட்டு யுதிஷ்டனை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருந்தாரு. எங்க யுதிஷ்டனை துரோணர் பிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பு வீரர்களுமே நினைச்சிட்டாங்க. அப்படி இருந்துச்சு துரோணரோட ஆக்ரோஷம். துரியோதனன் தரப்புல போரிட்டு கிடந்தவங்களாம் அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் போர் முடிய போது, யுதிஷ்டனை துரோணர் பிடிச்சிட்டு வந்து துரியோதனன் கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பவே ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல யுதிஷ்டனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்றத உணர்ந்த அர்ஜுனன் அங்க வந்து துரோணரை எதிர்த்து போர் செஞ்சான். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கடும் போர் நடந்துச்சு. அப்புறம் சூரியன் அஸ்தமிக்க ரெண்டு தரப்பு படைகளும் யுத்தத்தை நிறுத்தினாங்க. இதோட 11வது நாள் யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு. இப்போ 12வது நாள் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி துரோணர் துரியோதனனை பார்த்து சொன்னாரு, யுத்தத்துல அர்ஜுனன் வந்தா அவனை பிடிக்க முடியாது அப்படின்றத சொன்னேன். நான் இல்ல, யாரா இருந்தாலுமே யுதிஷ்டனை பிடிக்க முடியாது. அர்ஜுனன் பக்கத்துல வந்தா அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சுத்தி இன்னும் சில பேருமே இருந்தாங்க. அவங்கள சம்சப்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுற சகோதரர்களுமே இருந்தாங்க. இவங்கள சூசர்மா அப்படின்றவன் திரிகர்த்த தேசத்தோட அரசன். துரோணர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவன் இப்போ துரியோதனனை பார்த்து, அர்ஜுனன் எப்பவுமே எங்களை எதிர்க்கிறவனாதான் இருக்கிறான். நாங்க எந்த ஒரு தப்பும் செய்யாம இருந்தப்ப கூட அவன் எங்களை அவமதிப்பு செய்யறதையே குறிக்கோளா வச்சிருந்தவன். அந்த அர்ஜுனனை நாங்க வீழ்த்தினா எங்களுக்கு புகழ் கிடைக்கும், உங்களுக்கு நன்மை பிறக்கும். அதனால இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க. அவனை யுத்தத்தை கலைச்சு யுதிஷ்டன் கிட்ட இருந்து அவனை விலக்கி தூரத்துல நாங்க அவன் கூட யுத்தம் செய்யறோம். ஒண்ணு அவன் வீழட்டும், இல்ல நாங்க வீழ்றோம். இது ரெண்டுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். இதை தாண்டி அர்ஜுனனை அப்படியே விட்டுட்டு நாங்க கண்டிப்பா திரும்பி வர மாட்டோம். இது எங்களோட சபதம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரிதான் அவனோட சகோதரர்களுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீய வளர்த்து அக்னியோட சாட்சியா அர்ஜுனனை எதிர்த்து நாங்க வீழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சபதம் செஞ்சாங்க. சம்சப்தர்கள் செஞ்ச சபதத்துக்கு ஏத்த மாதிரியே அர்ஜுனனை யுத்தத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்படி அழைக்கப்பட்ட அர்ஜுனன் யுதிஷ்டனை பார்த்து, இந்த சூசர்மா அவனோட சகோதரர்களோட சேர்ந்து என்ன யுத்தத்துக்கு கூப்பிடுறான். யுத்தத்துக்கு அழைக்கிறப்போ மறுக்கிறது சத்திரிய தர்மம் இல்ல. ஆனா சொல்ல போனா இவங்கெல்லாம் என்னை யுத்தத்துக்கு அழைக்கிறதே எனக்கு அவமானமா நினைக்கிறேன். அதனால இவங்களோட அழைப்பை மறுக்கிறதுன்ற பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க யுத்தத்துக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். இப்போ யுதிஷ்டனுக்கோ ரொம்ப பயம், எங்க துரோணர் நம்மள வந்து பிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி. ஆனா அவரால் அர்ஜுனனை தடுக்கவும் முடியல. அப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில தான் இருக்காரு. இப்போ அர்ஜுனன் சொல்றான், நான் பக்கத்துல இல்லாதனால துரோணர் உங்களை பிடிச்சிருவாரோ அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு வேணாம். எனக்கு பதிலா என்னோட இடத்துல பாஞ்சால அரசகுமாரனான சத்யஜித்தை நான் நிப்பாட்டிட்டு தான் போறேன். அவனை மீறி துரோணரால உங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அர்ஜுனன் சொன்னதுனால இப்போ யுதிஷ்டன் ஓரளவு மனசு ஆறுதல் அடைஞ்சாரு. இப்போ அர்ஜுனனுக்கும் சம்சப்தர்களுக்கும் ஒரு பெரும் போர் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வீர ஆவேசத்தோட சண்டை ஆரம்பிச்ச அந்த சகோதரர்கள் அர்ஜுனனை எதிர்க்க முடியாம ரொம்ப திணறாங்க. இதுக்கிடையில அவங்க படையில இருந்து பல பேர் பின்வாங்கலாம் போனாங்க. அப்போ சூசர்மா அவங்களை பிடிச்சு திட்டி, நேத்து ராத்திரி நம்ம பண்ண சபதத்தை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்திட்டு அவங்க எல்லாரையும் திருப்பவுமே போர் செய்ய வச்சான். சம்சப்தர்கள் எல்லாம் ஏதோ யுத்தம் செஞ்சு இந்த இடத்துல உயிரோட போறோம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட தேர்கள், யானைகள் எல்லாமே விழுந்துருச்சு. அந்த இடமே ரத்தத்தால நனைக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி அர்ஜுனன் சம்சப்தர்களை எதிர்த்து போரிட்டு கிடந்தப்போ துரோணர் தன்னோட படையோட யுதிஷ்டனை பிடிக்கிறதுக்காக முன் வாங்கி வந்துகிட்டு இருந்தாரு. இதுல துரோணர் வகத்த யுகத்தை பார்த்து பயந்த யுதிஷ்டன் திருஷ்டத்யும்னனை பார்த்து தன்னோட கவலை எல்லாம் சொன்னாரு. அவனோ, தர்மபுத்திரரே, நீங்க வருத்தப்படாதீங்க. துரோணர் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி நீங்க மாட்ட மாட்டீங்க. துரோணரை எதிர்த்து நான் யுத்தம் செய்யறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதை பத்தின கவலையே கிடையாது. அவர் ஜெயிக்கிறதுக்காக நான் பிறந்தவன் அப்படின்றத நீங்க மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டனுக்கு அவனும் தைரியம் கொடுத்தான். ஏன்னா துரோணரை கொல்றதுக்காகவே யாகம் செஞ்சு பிறக்கப்பட்டவன் தான் இந்த திருஷ்டத்யும்னன். அதனால அவரோட விதி இவன் கையில தான் இருக்கு. ஆனாலும் தன்னை எதிர்த்து வந்த திருஷ்டத்யும்னனை சிப்போ அப்படின்ற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு துருபதனோட சேனையை எதிர்க்கிறதுல முனைஞ்ச துரோணர் அம்பு மழையால அந்த படையவை மூடி மறைச்சிட்டு யுதிஷ்டனை பிடிக்கிறதுல முனைஞ்சு போய்கிட்டு இருந்தாரு. யுதிஷ்டனோ அவனோட மனசுல இருந்த பயத்தை வெளிக்காட்டாம துரோணரை எதிர்த்து கடுமையா யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ யுதிஷ்டனை காப்பாத்துற பொறுப்பு சத்யஜித் கிட்ட தானே இருந்துச்சு. அதனால சத்யஜித் இப்போ துரோணரை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சான். அவனோட வீர சாகசங்களை எல்லாம் பார்த்து துரோணரை கூட ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு. ரொம்ப கோபத்தோட சண்டை போட்டு இருந்த சத்யஜித் துரோணரோட தேர் மேல இருந்த கொடியவை அறுத்து தள்ளிட்டான். துரோணரையும் அவரோட தேர் குதிரைகளையும் அம்புகளால தாக்கினான். ஆனா இதனால கோபமான துரோணர் ஏதோ மந்திரம் சொல்றாரு. அவர் மந்திரம் சொன்னனே சுத்தி காத்து பறக்க, பொழுதி பறக்க ஏதோ ஒரு விசேஷமான அஸ்திரம் அவர் கைக்கு வருது. அந்த அஸ்திரத்து மூலமா சத்யஜித்தோட தலை நேரத்துக்கு கீழே தள்ளினாரு. சத்யஜித் வீழ்ந்தான். இப்படியா சத்யஜித் வீழ்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பயந்து போன யுதிஷ்டன் துரோணர் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா எப்பா அப்படின்னு தன்னோட ரதத்தை திரும்பவுமே யுத்தத்துல இருந்து திருப்பிக்கிட்டு ஓடுனா. ஓடி போய்கிட்டு இருக்க அவனை பார்த்த பாண்டவர்கள் தரப்புல இந்த மத்த அரசர்கள் எல்லாமே இப்போ துரோணரை எதிர்க்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க. துரோணரோ உங்க எல்லாரையும் ஒரு பொருட்டா கூட மதிக்காம பொசுக்கி தள்ளிக்கிட்டு இருந்தாரு. அவரோட ரெண்டு கைகளாலையும் அம்புகளை மாறி மாறி பூட்டி ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. யுதிஷ்டன் குதிரையில எல்லாம் ஏறி துரோணர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான். பாண்டவர்களோட படையை நடுங்கி போய் சிதறிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப யாரா
இருந்தாலும் சொல்லலாங்க கௌரவர்களோட தரப்பு தான் ஓங்கி நிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருந்த துரியோதனன் அப்போ கர்ணனை பார்த்து சொன்னான், அங்க பாரு பாண்டவர்களும் அவனை சார்ந்த அரசர்களும் எப்படி துரோணரை நினைச்சு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இனி இந்த பாண்டவர்கள்லாம் ராஜ்யத்தோட ஆசையெல்லாம் விட்டுற வேண்டியதுதான், இனி என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு ரொம்ப இகழ்ந்து பேச இப்ப கர்ணன் சொன்னான், துரியோதனா பாண்டவர்கள் இந்த யுத்தத்துல இறுதி தோல்வியை தழுவ போறதில்ல அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நீ அவங்களுக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் அவங்க மறக்க போறதில்ல. அங்க இருக்கிற பீமன் ஒருத்தன் போதும் நம்ம படையில இருக்க எல்லாரையுமே கொள்றதுக்கு. இப்ப அவங்க எல்லாரோட இலக்குமே துரோணர் தான். துரோணரை எப்படியாவது தாக்கி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஒட்டு மொத்தமா திரும்பி இருக்காங்க. அதனால இந்த நேரத்துல நம்ம துரோணரை விட்டுறக்கூடாது. துரோணரை கொல்றதுக்கு அவங்களுக்கு நம்ம இடம் தரவே கூடாது. அதனால இப்ப துரோணரை காப்பாத்துறது தான் இப்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்புறம் கரண் சொன்னதை கேட்ட துரியோதனன் தன்னோட தம்பிகள் நிறைய பேர் கூப்பிட்டு துரோணரை காப்பாத்துறதுக்காக அவரோட இடத்தை நோக்கி போனான். ஆனா அங்க பாண்டவர்கள் தரப்புல இருந்து நிறைய பேர் துரோணரை வீழ்த்துறதுக்காக தயாரா நிக்கிறாங்க. இப்போ துரியோதனனுக்கும் பீமனுக்கும் ஒரு பெரும் யுத்தம் ஒண்ணு நடந்துச்சு. துரியோதனனோட படை ஒரு பக்கம் சிதறிக்கிட்டு இருக்க இப்போ துரியோதனனுக்கு உதவியா பகதத்தனுமே வந்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த பகதத்தனோட யானை ரொம்பவே விசேஷமானதுங்க. தேவர்களின் தேவன் இந்திரனோட யானையான ஐராவதத்துக்கு ஒப்பானது இந்த யானை. அது மேல ஏறி பகதத்தன் செஞ்ச பயங்கரமான யுத்தத்தின் காரணமா பாஞ்சாலர்கள் எல்லாமே சிதறி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு சாகசங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த பகதத்தனை எதிர்த்து ரொம்ப கோபமா பீமன் அவனோட குதிரைகள்ல வந்துகிட்டு இருந்தான். ஆனா பீமனோட குதிரைகளோ பகதத்தனோட யானையை பார்த்து மிரண்டு போய் பீமனை வேறொரு இடத்துக்கே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். பகதத்தனோ திரும்பவும் பாண்டவர்களோட சேனையை விரட்டிக்கிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? துரோணரை துரியோதனனோட படை காப்பாத்துச்சா? பகதத்தன் இன்னும் என்னெல்லாம் பண்ணான்? போர் யாருக்கு தான் இப்போ சாதகமா இருக்கு? இன்னும் எல்லா விஷயங்களையும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் எப்படிலாம் இருக்கலாம் அதையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடரும் மகாபாரதம்.